सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। கடைசியா நம்ம பார்த்த விஷயம் பரிசங்கியா விதியில 3 தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி 3 தோஷங்கள் இருந்தாலும் கூட வேற கதி இல்லாததுனால நாம இந்த இடத்துல பரிசங்கியா விதியை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறத கடைசியா பார்த்தோம். கத்யந்தரே சதி தா ந யுக்தா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வேற ஒரு வழி இருக்கும் பொழுது இந்த திரைதோஷத்துடன் கூடிய பரிசங்கியை விட்டுடணும். அப்போ கதி இல்லைன்னா பரிசங்கியாவைத்தான் எடுத்துக்கணும்னு பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, கத்யந்தராபாவாத்து தோஷகிரஸ்தா அபி பரிசங்கியா கிருஷ்யதே அப்படின்னு பார்த்தோம். வேற ஒரு வழி இல்லாத பொழுது தோஷத்துடன் கூடியதாக இருந்தாலும் பரிசங்கியாவை எடுத்துக்கணும் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு இடத்துல வேற ஒரு தோஷகா இருந்தாலும் அந்த பட்சத்தையே எடுத்துக்க வேண்டியதான ஒரு இடம் அதை காண்பிக்கிறார். அதாவது விகல்பமான பட்சம் கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல 8 தோஷங்கள் வருது, இருந்தாலும் விகல்பத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். ஏவம் அஷ்டதோஷ துஷ்ட விகல்பஹ அபி அகதிகஹ அங்கீகிருதஹ. யதா யதாஜ்ஞேயः அஷ்டாகபாலः संस्कृतः पुरोडाशः यागाङ्गत्वेन अवगतः तत्र अपूपविशेषस्य पुरोडाशस्य प्रकृतिद्रव्याकाङ्क्षायाम् अनियमेन यस्य कस्यचित् द्रव्यस्य प्राप्तौ व्रीहिभिर्यजेत इति वाक्यात् व्रीहयः नियम्यन्ते एवं यवैर्यजेत इति वाक्यात् यवाः अपि नियम्यन्ते. तयोः ஏகார்த்தத்வாத் விகல்பஹ. இங்கேயும் கூட தோஷஹா அப்படிங்கிறது ஏற்படுறது, ஆனாலும் வேற வழி இல்லைங்கிறதுனால அந்த தோஷயுக்தமா இருந்தாலும் விகல்ப பட்சத்தை ஆசிரயிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கான். எப்படி இந்த தோஷஹா வருது அப்படிங்கிறத விவரிக்கிறான். முதல்ல பிரதிஜ்ஞை பண்றான். என்னன்னு, தோஷத்துடன் கூடியதாக இருந்தாலும் வேற கதி இல்லாததுனால இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு, அங்கீகரிக்க வேண்டியதா இருக்குங்கிறத பிரதிஜ்ஞை பண்றா. ஏவம் அஷ்ட தோஷ துஷ்ட விகல்பஹா அபி. இப்படி 8 தோஷங்களுடன் கூடியதாக இருந்தாலும் கூட விகல்ப பட்சத்தை அகதிகஹா வேற கதி அல்லாது, வேறு வழி அல்லாது, அங்கீகிருதா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. யதா உதாரணம், யதா ஆக்ஞேயோ அஷ்டாகபாலஹ அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட புரோடாச திரவியம், இந்த திரவியம் எப்பேற்பட்டதா இருக்குன்னா, அஷ்டசு கபாலேஷு சம்ஸ்கிருதா புரோடாசா. கபாலம் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணுனால செய்யப்பட்ட சின்ன சின்னதா இருக்கும் ஓடுகள் மாதிரி, அதுல
பர்ஜனம் பண்ணப்பட்ட, அதாவது சூடுபடுத்தப்பட்ட புரோடாசா, இதுதான் திரவியம். யாகாங்கத்வேன அவகதா தத்ர அபூப விசேஷஸ்ய புரோடாசஸ்ய. இப்படி நாம அந்த ஓடுகளுக்கு மேல வச்சு புரோடாசத்தை தட்டி அதை பண்ணினோம்னா அது அபூபம் மாதிரி இருக்கும், ஒரு அடை மாதிரி வரும். இது ஒரு மாவுனால செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் தானே. இதனுடைய மூலப்பொருள் என்னது? பிரகிருதி திரவியா காங்காயாம். எதை வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அநியமேன யஸ்ய கஸ்யசித் திரவியஸ்ய பிராப்தோ, மூலப்பொருளாக திரவியமாக ஏதோ ஒரு தானியம் கிடைக்கையில் அப்படி அல்ல, நியமேன இதைத்தான் எடுத்துக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி? விரீஹிபிர் யஜேதா இது வாக்கியாத் விரீஹயா நியம்யந்தே, மூல திரவியம் விரீஹிதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியம் இது, விரீஹிபிர் யஜேதான். ஏவம் அதை போலவே யவைர் யஜேதா இது வாக்கியாதபி, யவைர் யஜேதாங்கிற வாக்கியத்தினாலையும் யவாஹா தான் மூல திரவியம் அப்படிங்கிறதும் தெரிகிறது. இது யவைர் யஜேதா இது வாக்கியாத் யவாஹாபி நியம்யந்தே. சரி, இப்படி ரெண்டு மூல பொருட்கள் இங்கே நியமம் செய்யப்பட்டுள்ளது. புரோடாசத்துக்கு இதைத்தான் எடுத்துக்கணும் மூலமாக அப்படின்னு தெரிகிறது. தயோஹோ ஏகார்த்தத்வாது விகல்பா. இந்த விகல்பா அப்படிங்கறத எப்போ நமக்கு வரும் அப்படின்னு கேட்டா, ஒரே விஷயத்திற்காக ரெண்டு விதிக்கப்பட்டால் மட்டும்தான். ஏகார்த்தத்வாத் விகல்பா. இப்ப இந்த யவாஹா ஆகட்டும் அல்லது விரீஹயா இவைகள் ஆகட்டும், இந்த ரெண்டும் எதற்காக விதிக்கப்படுறதுன்னு சொன்னால் ஒன்றுத்துக்காகத்தான், அதாவது புரோடாச திரவியத்தினுடைய மூல திரவியமாக விதிக்கப்படுறது. அப்போ இரண்டத்தினுடைய பிரயோஜனமும் ஒன்றுதான். இதுதான் சொல்லிட்டு இருக்கார். தயோஹோ அவ்விரு, அந்த இரு தானியங்களுடைய, அதாவது விரீஹி யவஹா, தயோஹோ ஏகார்த்தத்வாத் ஏக பிரயோஜனகத்வாத், ஒரே பிரயோஜனத்திற்காக இந்த இரண்டும் விதிக்கப்பட்டிருப்பதினால் விகல்பா, விகல்பமானது ஏற்படுகிறது. ஒரு உதாரணம். இதன் பிறகு ஏவம் அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி இதி ஷோடசி கிரஹா விஹிதா. அதிராத்திரங்கிற ஒரு கர்மா, இதுல ஷோடசி கிரஹாங்கிற ஒரு அங்க கர்மா, இது விதிக்கப்படுறது. எந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுறதுன்னு கேட்டா, அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதிங்கிற வாக்கியத்தினால ஷோடசி கிரஹா விதியதே. ததா அதை போலவே நாதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி ந அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினால அதே அதிராத்திர கர்மாவிலேயே ஷோடசி கிரக நிஷேதமும் செய்யப்படுறது. இது பிரதிஷேதாத் கிரகணா பாவஹ விஹிதா, ஷோடசி கிரகஸ்ய அபாவஹ அபி விஹிதா. தயோஹோ கிரகண அக்ரஹணயோஹோ பரஸ்பர விருத்தயோஹோ ஏகஸ்மின் பிரயோகே அனுஷ்டாதும் அசக்யத்வாத் क्वचित् பிரயோகே கிரஹண அனுஷ்டானம் பிரயோகாந்தரே ததபாவ அனுஷ்டானம் இது தத்ர அபி விகல்பா. அதாவது ஒரே பிரயோகத்திலேயே அதிராத்திர கிரகணமும் பண்ண முடியும், அதிராத்திர கிரகணா பாவத்தையும் செய்ய முடியும். அதாவது அந்த அபாவ அனுஷ்டானம் பண்ண முடியாத அபாவத்தை, அந்த அபாவத்தை பின்பற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுல பண்ணாம இருக்கலாம். இப்படிங்கிறது ரெண்டும் ஒரே பிரயோகத்துல முடியாது. ஒண்ணு அதிராத்திர கிரகத்தை இந்த பிரயோகத்துல பண்றது அப்படின்னு வச்சுக்கணும், இல்ல இந்த பிரயோகத்துல அதை அனுஷ்டிக்கலே அப்படின்னாவது வச்சுக்கணும். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ரெண்டுமாக பண்றதுங்கிறது முடியாது. ஒரே பிரயோகத்துல அது முடியாத விஷயம். அதுதான் சொல்றார். தயோஹோ கிரஹண அக்ரஹணயோஹோ பரஸ்பரம் விருத்தயோஹோ ஏகஸ்மின் பிரயோகே, ஒரே பிரயோகத்தில் அனுஷ்டாதும் அசக்கியத்வாத், அதாவது ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? क्वचित् பிரயோகே, அதாவது ஏதாவது ஒரு பிரயோகத்துல கிரகண அனுஷ்டானம், மற்றொரு சமயத்துல பண்ணக்கூடிய பிரயோகத்துல பிரயோகாந்தரே
ததபாவ அனுஷ்டானம் இது தத்ராபி விகல்பஹா, இங்கேயும் விகல்பஹா அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி ரெண்டு உதாரணத்தை காண்பிச்சார். இந்த ரெண்டு உதாரணத்திலையும் விகல்பஹா இருக்குன்னு காண்பிச்சார். ஆனா இதுல இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னு காமிக்கல, இப்போ அதை காமிக்க போற. சச்ச விகல்பஹா, சச்சன்னா அந்த விகல்பஹா அஷ்ட தோஷ துஷ்டஹா, 8 தோஷங்களால் தூஷிக்கப்பட்டது. எப்படி? ததாஹி, இதை விவரிக்க போறார். இந்த விவரிக்கும் பொழுது நாம அந்த தோஷங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா புரிய வரும் எங்க எந்த தோஷா வருது. ஒரு 2 சாஸ்திரத்தை எடுத்துட்டு தோஷத்தை சொல்ல போறார். ஒண்ணு விரீஹிபிர் யஜேதா அப்படின்னு, இன்னொன்னு யவைர் யஜேதா அப்படின்னு. இந்த 2 சாஸ்திரத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் 4 தோஷத்தை காண்பிக்க போறார். அதனால இது ஜாகிரதையா நாம கவனிக்க வேண்டியதா இருக்கும். இதற்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் இருக்கே, இது ஸ்ருதி வாக்கியம். இது எதுக்காக வந்தது? அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறதுக்காக, அதாவது விரீஹி திரவியத்தை விதிக்கிறதுக்காக வந்தது அனுஷ்டானத்துல. இப்ப நான் அந்த விரீஹியை எடுத்துட்டேன்னு சொன்னா அந்த சாஸ்திரத்துக்கு பிராமான்யம் கிடைக்கும். எந்த மாதிரியான பிராமான்யம் அப்படின்னு கேட்டா, அனுஷ்டாபகாட்சம் பிராமான்யம் அப்படின்னா என்னது? ஒரு லௌகிக உதாரணம் பார்ப்போம். ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உபதேசம் பண்றார், இந்த காரியம் நீ பண்ணுன்னு சொல்றார். அவர் சொல்லி அந்த எதிரில இருக்கிறவர் அத மனசுல வாங்கிட்டு அவர் சொன்ன காரியத்தை பண்றார். இப்படி பண்ணினார்னு சொன்னா அவர் அனுஷ்டானம் பண்ணினார்னு வரும். இவர் அனுஷ்டானம் பண்ணினார்னு சொன்னா அனுதிஷ்டதின்னு சொல்லுவோம் இல்லையா? இவரை பண்ண வச்சார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவோம்? அவர் என்ன காரியம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா அனுஷ்டாபயதி. அனுதிஷ்டதி அனுஷ்டாபயதி. அந்த பெரியவர் யாரோ மகான், அவர் அனுஷ்டாபயதின்னு சொல்லணும். அப்போ அவருக்கு என்ன ஒரு தர்மஹா சேருதுன்னா அனுஷ்டாபகத்துவங்கிற ஒரு தர்மஹா சேருது. அதாவது பண்ணும்படி செய்தார் இல்லையா, அந்த தர்மஹா அனுஷ்டாபகத்துவம். அத போல இந்த விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை பார்த்து நாம் புரோடாச திரவியத்துக்கு மூலமாக விரீஹி எடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ அனுஷ்டாபகம் எது? விரீஹிபிர் யஜேதாங்கிற அந்த சாஸ்திரம். அப்போ அந்த சாஸ்திரத்துக்கு அனுஷ்டாபக ரூப பிராமான்யம் கிடைக்கிறது. அனுஷ்டாபகத்துவம் அப்படிங்கிற ஒரு பிராமான்யம் கிடைக்கிறது. இப்போ நான் விரீஹிபிர் யஜேதாங்கிற சாஸ்திரத்தை வச்சுக்காம யவைர் யஜேதாங்கிற சாஸ்திரத்தை பார்த்து யவத்தை நான் பிரகிருதி திரவியமா எடுத்துட்டு அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினேன்னு சொன்னால் இப்போ எந்த சாஸ்திரத்துக்கு அனுஷ்டாபகத்துவ பிராமான்யம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா யவ சாஸ்திரத்துக்கு கிடைக்கும். ஏன்னா அதை பார்த்துதானே நான் இப்போ யவத்தை எடுத்துட்டு இருக்கேன் மூல திரவியமாக. அப்போ அனுஷ்டாபகத்துவ ரூப பிராமான்யம் எதற்கு கிடைக்கும்னு கேட்டா யவசாஸ்திரத்துக்கு கிடைக்கும். அப்போ நாம எந்த சாஸ்திரத்தை பார்த்து எந்த பிரயோகத்துல எதை அனுஷ்டிக்கிறோமோ அதை சொல்லுகின்றதான சாஸ்திரத்துக்கு அனுஷ்டாபகத்துவ ரூப பிராமான்யம் கிடைக்கும். இப்ப நாம சொல்லும் பொழுது அனுஷ்டாபகத்துவ ரூப பிராமான்யம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரூப பதம் பதிலா சாஸ்திரத்துல லக்ஷண அப்படின்னு சேர்த்துப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுஷ்டாபகத்துவ லக்ஷண பிராமான்யம் அப்படின்னா என்ன தெரியுமோ? அனுஷ்டாபகத்துவம் என்கின்றதான பிராமான்யம், அவ்வளவுதான். லக்ஷணம்னா நம்ம ஏதோ நியாய சாஸ்திரத்துல தர்க்கத்தை சொல்லிட்டு போறிய அந்த மாதிரி லட்சணம் இல்லை, இங்க ஸ்வரூபம்னு அர்த்தம். அனுஷ்டாபகத்துவம் என்கின்றதான பிராமான்யம் கிட்டுகிறதுன்னு அர்த்தம். இதை நல்லா மனசை வச்சுண்டு நம்ம மேற்கொண்டு படிக்கக்கூடியதான அந்த 8 விதமான தோஷங்களை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ததாஹி பூர்வம் விரீஹி பிரயோகே, அதாவது ஒரு கர்த்தா புரோடாச யாகத்தை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது முதல் பிரயோகத்துல விரீஹி திரவியத்தை எடுத்துட்டு புரோடாசம் பண்றான். புரோடாசத்துக்கு மூல திரவியமாக விரீஹியை வச்சுக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ அவன் எந்த சாஸ்திரத்தை பின்பற்றுகிறான்? விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிறதான
சாஸ்திரத்தை பின்பற்றுகிறான். அப்போ எந்த சாஸ்திரத்தை அவன் பின்பற்றல அப்படின்னு கேட்டா எவைர் யஜேதா அப்படிங்கறத பின்பற்றலைன்னு தெரியறது. இத மனசை வச்சுட்டு பார்க்கணும். பூர்வம் விரீஹி பிரயோகே. விரீஹி பிரயோகம் என்ன அர்த்தம்? விரீஹியை புரோடாசத்திற்கு மூல திரவியமாக எடுத்துக்கொண்ட பிரயோகத்தில் யவசாஸ்திரஸ்ய ஸ்வார்த்த அனுஷ்டாபகத்வ லக்ஷண பிராமான்ய பரித்யாகா. முதல் தோஷா என்ன தோஷா அப்படின்னு கேட்டா, இவன் விரீகிய வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ விரீகி சாஸ்திரத்தை தான் இவன் பின்பற்றுகிறான்னு தெரிகிறது. யவசாஸ்திரத்தை பின்பற்றல. இவன் யவசாஸ்திரத்தை பின்பற்றலைங்கிறதுனால யவசாஸ்திரத்துக்கு என்ன கிடைக்கல? அனுஷ்டாபகத்துவ பிராமான்யம், அனுஷ்டாபகத்துவ ரூப பிராமான்யம் கிடைக்கல. அதையே இந்த புஸ்தகத்தை எப்படி சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்டா, அனுஷ்டாபகத்துவ லக்ஷண அப்பிராமான்யம், அதாவது அனுஷ்டாபகத்துவ லட்சண பிராமான்யம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதையும் எப்படி? ஸ்வார்த்த அனுஷ்டாபம். ஸ்வார்த்தம் என்னது? எவைர் யஜேதாங்கிற வாக்கியத்தினால நமக்கு யவாஹா பிரகிருதி திரவியம்னு தெரிகிறது. அவன் அதை எடுத்துக்கல. ஸ்வார்த்தத்தை, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கல. ஸ்வார்த்த அனுஷ்டாபகத்துவ லக்ஷண பிராமான்ய பரித்யாகா. இது ஒரு தோஷா. யவசாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான பிராமான்யம், அனுஷ்டாபகத்துவ லட்ச பிராமான்யம் எது உண்டோ அதை விட்டுட்டோம், அதை எடுத்துக்கல. ஒண்ணு. இது ஸ்ருதிங்கிறதுனாலேயே இதுக்கு நேரடியாக எப்பொழுதும் பிராமான்யம் இதுல உண்டு. இது எடுத்துக்கிறது எடுத்துக்காதுதான் நம்முடைய சாமர்த்தியம், நம்மளுடைய அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கே தவிர்த்து நாம எவத்தை எடுத்துக்கலேங்கிறதுனால எவைர் யஜேதாங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான பிராமான்யம் இருக்கு, அது கெட்டு போச்சுன்னு இல்லை. நாம எடுத்துக்கிறோம், எடுத்துக்கல, இதை வச்சுதான் தோஷா. அதுல பிராமான்யம் இருக்கு போயிடுத்து அப்படி இல்லை. நாம எடுத்துக்கிறோம், எடுத்துக்கல, இதை வச்சுன்னு தோஷா. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? விரீஹி வீர் யஜேதாங்கிற வாக்கியத்தை பார்த்து விரீஹியை எடுத்துட்டோங்கிறதுனால யவசாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான அனுஷ்டாபகத்துவ லட்சண பிராமான்யத்தை விட்டுட்டோம். இதுதான் பரித்யாகான் ஒரு தோஷா சொன்னோம். அது மட்டுமே இல்ல, அது ஸ்ருதி வாக்கியம் தானே. ஸ்ருதி வாக்கியங்கிறதுனால அதுல பிராமான்யம் இருக்குதானே. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா, அந்த பிராமான்யத்தை விட்டுட்டு அப்ராமான்யத்தை சொல்லிட்டோம். ஏன்னா அது எடுத்துக்கலைங்கிறதுனால அதுல அப்ராமான்யம் நாம நினைக்கிறோம்னு தெரிகிறது. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோஷமா இருக்கும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணு இருக்கக்கூடிய பிராமான்யத்தை விட்டுடுறது, இன்னொன்னு ரெண்டாவது தோஷா அப்ராமான்யத்தை சொல்றது. அதாவது அப்ராமான்யம் அதுல இருக்கிறதாக நாம நினைக்கிறது. இதுதான் ரெண்டாவது தோஷா. ரெண்டாவது தோஷத்தை சொல்றார், அனனுஷ்டாபகத்துவ லக்ஷண அப்ராமான்ய ஸ்வீகாரஹா. ஸ்வீகாரஹா வேறு, பரித்யாகா வேறு. இந்த ரெண்டுத்தையும் கவனிச்சாலே இந்த ரெண்டு தோஷம் வெவ்வேறுன்னு நமக்கு புரிஞ்சிடும். முதல் அம்சத்தை ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். நாம அந்த வாக்கியத்துல கடைசியா சொல்லப்பட்ட ஸ்வீகாரஹா பரித்யாகா இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே நல்லா புரிஞ்சிடும். ஸ்வீகாரஹான்னு பரித்யாகான்னு முதல் தோஷத்தை சொன்னோமே விடுறதுன்னு அர்த்தம். எதை விட்டுட்டோம்? அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான அனுஷ்டாபகத்துவ லட்சண பிராமான்யத்தை விட்டுட்டோம். விடுறதுங்கிற ஒரு தனிக்கிரியா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணினோம்? அனனுஷ்டாபகத்துவ லட்சண அப்ராமான்ய ஸ்வீகாரஹா. இப்படி ரெண்டு தோஷா இதுல ஏற்பட்டிருக்கு. இது முதல் பிரயோகத்துல. இப்போ அதே எஜமானன் கர்த்தா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அடுத்த வர பிரயோகத்துல, அடுத்த ஒரு கர்மானுஷ்டானத்துல எவைர் யஜேதாங்கிற வாக்கியத்தை பின்பற்றி எவ தானியத்தை பிரகிருதி திரவியமா எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம். எடுத்துட்டா என்னாச்சு? ததா பிறகு த்விதீய பிரயோகே யவானுஷ்டானே பூர்வம் தியக்தம் யத் பிராமான்யம் தத் ஸ்வீகாரஹா. இப்ப ரெண்டாவது பிரயோகத்தை எவத்தை எடுத்துட்டு பண்றாரு இல்லையா? பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சா தெரியும், இதற்கு முந்தின பிரயோகத்துல யவசாஸ்திரத்துல பிராமான்யத்தை அப்ராமான்யத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருந்தார், பிராமான்யத்தை பரித்தியாகம் பண்ணியிருந்தார்.
முந்தின பிரயோகத்துல. இப்போ அந்த யவத்தையே எடுத்துட்டு பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், முன்னாடி எந்த பிராமான்யத்தை விட்டாரோ பரித்தியாகம் பண்ணினாரோ அந்த பிராமான்யத்தை இப்போ ஸ்வீகரிச்சுட்டார். அதனாலதானே அந்த யவத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கார். அப்போ யவானுஷ்டானே த்விதீய பிரயோகே யவானுஷ்டானே பூர்வம் த்யக்தம் யத் பிராமான்யம் தத் ஸ்வீகாரஹ. இது மூணாவது தோஷம். நாலாவது ஸ்வீகிருதம் யத் அப்ராமான்யம். போன பிரயோகத்துல யவத்தை அனுஷ்டிக்கல, அதனால யவசாஸ்திரத்துல அப்ராமான்யம் சொன்னார். அனுஷ்டாபகத்துவ ரூப அனனுஷ்டாபகத்துவ ரூப அப்ராமான்யத்தை ஸ்வீகரிச்சிருந்தார் போன பிரயோகத்துல. இப்போ என்ன பண்ணிட்டார்? அனுஷ்டானம் பண்ணிட்டார். அதனால என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், ஸ்வீகிருதம் யத் அப்ராமான்யம் தத் பரித்யாகஸ்ச இதி யவசாஸ்திரே சத்வாரஹ தோஷாஹ. இப்படி 4 தோஷங்கள் யவசாஸ்திரத்துல. எப்படின்னு சுருக்கமா சொல்றேன், பந்தி இல்லாத வெறுமனே சொல்றேன். விரீஹி சாஸ்திரத்தை பார்த்து விரீகிய மூல திரவியமா வச்சுண்டு பண்ணும் பொழுது இந்த யவசாஸ்திரத்தை விட்டுட்டாரு இல்லையா? அதனால யவசாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான அனுஷ்டாபகத்துவ ரூப பிராமான்யத்தை விட்டுட்டார். அனனுஷ்டாபகத்துவ லட்சண அப்ராமான்யத்தை ஸ்வீகரிச்சிருந்தார். இந்த பிரயோகம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரயோகத்துல 2வது புரோடாச திரவியத்தை வச்சுட்டு பண்ணக்கூடிய கர்மாவில யவசாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட யவத்தை எடுத்துட்டார், விரீகியை விட்டுட்டார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, முன்னாடி எந்த அப்ராமான்யத்தை ஸ்வீகரிச்சுட்டாரோ அதை இப்போ விட்டுட்டார். முன்னாடி எந்த பிராமான்யத்தை விட்டிருந்தாரோ யவசாஸ்திரத்துல அதை இப்ப ஸ்வீகரிச்சிருந்தார். இப்படி 4 தோஷம் யவசாஸ்திரத்துல இருக்கு. இதுக்கப்புறம் ஏவம் பூர்வம் யவ பிரயோகே, அதாவது 2வது பிரயோகம்னு நாம எதை சொன்னோமோ அந்த 2வது பிரயோகத்துல, அதாவது யவத்தை வச்சுட்டு பண்ணக்கூடிய பிரயோகத்துல, ஏவம் பூர்வம் யவ பிரயோகே விரீஹி சாஸ்திரஸ்ய ஸ்வார்த்த அனுஷ்டாபகத்துவ லக்ஷணம் யத் பிராமான்யம் தத் பரித்யாகः அனனுஷ்டாபகத்துவ லக்ஷணம் யத் அப்ராமான்யம் தத் ஸ்வீகாரः. இப்ப நல்லா கவனிக்கணும். முதல் பிரயோகத்துல அவர் விரீகியை வச்சுட்டு தானே பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரீஹி சாஸ்திரத்துல பிராமான்யத்தை ஸ்வீகரிச்சுட்டார் இல்லையா? அப்ராமான்யத்தை விட்டுட்டார். இந்த அப்ராமான்யத்தை விட்டுட்டார் அப்படிங்கறத வச்சு வேண்டாம். இப்போதைக்கு பிராமான்யத்தை ஸ்வீகரிச்சுட்டாருன்னு நமக்கு தெரிகிறது. 2வது பிரயோகத்துல, அதாவது யவத்தை வச்சு பண்ணும் பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டால், அதுக்கு முந்தின விரீஹி பிரயோகம் இருக்க முதல் பிரயோகம், அதுல விரீஹி சாஸ்திரத்துக்கு எந்த ஒரு பிராமான்யத்தை முன்னாடி ஸ்வீகரிச்சுட்டாரோ அதை இப்போ விட்டுட்டார். ஏன்னா அந்த சாஸ்திரத்தை அவர் ஃபாலோ பண்ணல. யவசாஸ்திரத்தை தானே 2வது பிரயோகத்தை ஃபாலோ பண்ணிருக்கார். அதனால முதல் பிரயோகத்துல பண்ணும் பொழுது இந்த விரீஹி சாஸ்திரத்துல எந்த பிராமான்யம் ஸ்வீகரிச்சிருந்தாரோ அத 2வது பிரயோகத்தை யவசாஸ்திரத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணும் பொழுது விட்டுட்டார். அப்போ விரீஹி சாஸ்திரத்துல முன்னாடி ஸ்வீகரிச்சின்றதான பிராமான்யத்தை இப்போ விட்டுட்டார் அப்படிங்கிறது ஒரு தோஷம். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். பூர்வம் யவ பிரயோகே விரீஹி சாஸ்திரஸ்ய ஸ்வார்த்த அனுஷ்டாபகத்துவ லக்ஷணம் யத் பிராமான்யம் விஹீதம் தஸ்ய பரித்யாகः, ஒரு தோஷம். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த 2வது பிரயோகத்துல யவசாஸ்திரத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணும் பொழுது விரீஹி சாஸ்திரத்தை அவர் எடுத்துக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடியதான அப்ராமான்யத்தை, அதுல அப்ராமான்யத்தை இவர் சொல்றாருன்னு அர்த்தம் இல்லையா? இது 2வது தோஷம். அனனுஷ்டாபகத்துவ லக்ஷணம் யத் அப்ராமான்யம் தத் ஸ்வீகாரः. இப்போ 2 தோஷம் எதுல வந்ததுன்னு கேட்டா விரீஹி சாஸ்திரத்துல வந்தது. இப்படி ஆயிடுச்சு.
இப்போ மூணாவது புரோடாச யாகத்தை பண்றாருன்னு வச்சுப்போம். அப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டார், அவர் விரீகிய வச்சுண்டு புரோடாசத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டார். நல்லா கவனிச்சுக்கணும். முதல் பிரயோகத்தை விரீகி வச்சுட்டு பண்ணினார், ரெண்டாவது பிரயோகத்துல யவத்தை வச்சுட்டு பண்ணிருக்கார். இப்போ மூணாவது பிரயோகம். அந்த மூணாவது பிரயோகத்துல விரீகிய மறுபடியும் எடுத்துட்டு இந்த புரோடாசத்தை பண்றார். மூலத்திரவியமாக விரீகி வச்சுட்டு பண்றார். இப்போ என்ன ஆறுது, இந்த ரெண்டாவது பிரயோகம் பண்ணும் பொழுது, யவத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணும் பொழுது விரீகி சாஸ்திரத்துக்கு பிராமான்ய பரித்தியாகம் பண்ணினார், அப்பிராமான்ய ஸ்வீகாரம் பண்ணினார். இப்போ மூணாவது பிரயோகத்துல மறுபடியும் விரீகி தான் எடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டாவது பிரயோக சமயத்துல எந்த பிராமான்ய பரித்தியாகம் பண்ணினாரோ அந்த பிராமான்யத்தை மறுபடியும் இப்போ எடுத்துட்டு இருக்கார். அதே மாதிரி ரெண்டாவது பிரயோக சமயத்துல எந்த அப்பிராமான்யத்தை ஸ்வீகரிச்சிருந்தாரோ அந்த அப்பிராமான்யத்தை இப்போ தியாகம் பண்ணிடுறார். அப்படிங்கிறதாக மறுபடியும் ரெண்டு தோஷா. இதைத்தான் சொல்றார். புனர்த்விதீய பிரயோகேன்னு இந்த கிரந்தத்துல கொடுத்துருக்கான். நாம அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொன்னா திருத்தீய பிரயோகேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்புறம் ஏன் புனர்த்விதீய பிரயோகேன்னு கிரந்தக்காரர் சொல்லி கொடுக்கிறார், புனகா விரீஹி திரவியக த்விதீய பிரயோகேன்னு அர்த்தம். அதாவது விரீகிய வச்சுண்டு பண்ணக்கூடிய ரெண்டாவது பிரயோகா. எப்படி அது கிடைச்சது, முதல் பிரயோகா விரீகி வச்சுண்டு, ரெண்டாவது பிரயோகா யவத்தை வச்சுண்டு, மூணாவது பிரயோகா மறுபடியும் விரீகி வச்சுண்டு, ரெண்டாவது தடவை விரீகிய வச்சுண்டு இல்லையா, அந்த ரெண்டாவது தடவை விரீகிய வச்சுண்டு பண்ணக்கூடிய பிரயோகா அப்படிங்கிறது தான் கிரந்தக்காரர் புனகா த்விதீய பிரயோகே விரீஹ்யனுஷ்டானேன்னு சொல்றாரு. இதை நம்ம பிரயோகத்தை வச்சு கணக்கு பண்ணினால் இது மூணாவது பிரயோகா. புனகா த்விதீய பிரயோகே விரீஹ்யனுஷ்டானே விரீஹி சாஸ்திரஸ்ய தியக்த பிராமான்ய ஸ்வீகாரா. ரெண்டாவது பிரயோக சமயத்துல, அதாவது யவ பிரயோக சமயத்துல விரீஹி சாஸ்திரத்துல எந்த பிராமான்யத்தை விட்டுட்டாரோ அதை இப்ப ஸ்வீகரிச்சிருந்தார். அதே மாதிரி ரெண்டாவது பிரயோகத்துல யவ சாஸ்திரத்தை வச்சு அனுஷ்டானம் பண்ணின அந்த பிரயோகத்துல விரீஹி சாஸ்திரத்துல அப்பிராமான்யத்தை ஸ்வீகரிச்சிருந்தார், அதை இப்போ விட்டுட்டார். ஸ்வீகிருத அப்பிராமான்ய பரித்தியாகஸ்ச. அப்போ எத்தனை ஆச்சுங்க, விரீஹி சாஸ்திரத்திலையும் 4 தோஷங்கள். முன்னாடி யவ சாஸ்திரத்தை ஒரு 4 தோஷங்கள், இப்போ விரீஹி சாஸ்திரத்தை ஒரு 4 தோஷங்கள். இதன் மேற்கொண்டு நீங்க எத்தனை பிரயோகத்தை மறுபடியும் வெவ்வேறு இதே யவ சாஸ்திரத்தையும் விரீஹி சாஸ்திரத்தையும் வச்சுட்டு பண்ணாலும் இதே தோஷங்கள் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனாலதான் 8ஓட நிறுத்திட்டா. இன்னும் வேற ஒரு திரவியத்தை வச்சுட்டு 3 திரவியமா மூல திரவியம் விதிக்கப்பட்டிருந்தால் 12 தோஷா வரும். இப்படி ஜாஸ்தி ஆயிண்டே போகும். 2 திரவியமா இருந்தால் இந்த 8 தோஷங்கள் தான். இதுக்கு மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு பிரயோகத்தை யவத்தை எடுத்துட்டாலும் இதே தோஷா தான் ரொட்டேட் ஆகும், புதுசா ஒரு தோஷா இல்லை. அதனாலதான் 8ஓட நிறுத்திண்டா. இப்படி விரீஹி சாஸ்திரே 4 தோஷாஹ இதி அஷ்டதோஷ துஷ்டஹா பவதி விகல்பா. இப்படி விகல்பகாவானது 8 தோஷங்களுடன் கூடியதா இருக்கு. இருந்தாலும் வேற கதி இல்லைங்கிறதுனால, ஏன்னா இந்த ரெண்டுமே விதிவாக்கியம் தான், அதனால இதை ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. சச்ச விகல்பஹா க்வசித் ஏகார்த்தத்வாத் க்வசித் ஏககாரிய காரித்வாத் இத்யர்த்தஹ. அதாவது இந்த ஏகார்த்தத்வாத் அப்படிங்கிறதுக்கே விளக்கம் என்னது, ஏககாரிய காரித்வாத். சில இடங்கள்ல இப்ப நம்ம பார்த்த இடம் அப்படிதான் இருக்கு. ஒரே காரியத்தை உத்தேசிச்சு, அதாவது ஒரே பிரயோஜனத்திற்காக இந்த இரண்டும் விதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஏககாரிய காரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். யதா விரீஹி யவயோஹோ ஏகைகஸ்ய புரோடாச நிஷ்பாதன க்ஷமத்வாத் விகல்பஹா. எப்படின்னு கேட்டா, புரோடாசத்தை உண்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இந்த இரண்டுக்குமே இருக்கு, யவத்துக்கும் இருக்கு விரீஹிக்கும் இருக்கு. அதுதான் ஏக காரிய காரித்துவம், இது ரெண்டுத்துக்குமே இருக்கு. இப்படி விகல்பகா வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சில நேரத்துல ஏக காரிய காரித்துவம் இருக்காது, ஒரே காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்காது, ரெண்டும் வெவ்வேறு காரியத்தை தான் உண்டு பண்ணும், இருந்தாலும் விகல்பகா வரும். அப்படி ஒரு இடத்தை காமிக்கிறார். கொச்சித்து வச்சன பலாத் யதா பிருஹத் பிருஷ்டம் பவதி பிருஹத் சாமசாத்தியம் பிருஷ்டநாமகம் ஸ்தோத்திரம் விஹிதம் ரதந்தரம் பிருஷ்டம் பவதி இதி
ரதந்தர சாமசாத்தியம் பிருஷ்டஸ்தோத்ராந்தரம் விதீயதே. அதாவது பிருஷ்டஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம், பிருஷ்டன்னு அதுக்கு பெயர். அந்த ஸ்தோத்திரத்துல சாம விதியதே. என்ன சாம அப்படின்னு கேட்டால், ஒண்ணு பிருஹத் சாம அல்லது ரதந்தர சாம. முதல் சாம 6 சாமம் உண்டு. அதுல முதல் சாம ரதந்தரமோ அல்லது பிருஹத்தோ, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. இந்த இடத்துல இந்த சாம அப்படிங்கிறது ஸ்தோத்திரத்துக்கு அங்கமா விதிக்கப்படுறது. இந்த ஸ்தோத்திரமானது ஒரு திருஷ்ட பிரயோஜனமாக விதிக்கப்படலை. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, யவஹாவோ அல்லது விரீஹியோ ஒரு திருஷ்ட பிரயோஜனமா இருந்திருக்கு, திரவியமா இருந்துட்டு அந்த கர்மாவுக்கு உபயோகமா இருந்தது, திருஷ்ட விதையா. அதனால அந்த ரெண்டும் ஒரே பிரயோஜனத்துக்காக விதிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சது. ஆனா இங்க அப்படி இல்லை. ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது அதிருஷ்டார்த்தம் தான். அது அந்த ஸ்தோத்திரம் கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணினால் அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம் தான் உண்டாறது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த ரசந்தரத்துடன் கூடிய பிருஷ்டஸ்தோத்திரம் எந்த அதிருஷ்டத்தை உண்டாக்குகிறதோ அதே அதிருஷ்டத்தை தான் பிருஹத் சாமத்தை கொண்ட பிருஷ்டஸ்தோத்திரம் உண்டாக்குகிறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதிருஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதது. இப்ப யவத்தை வச்சுண்டு எந்த புரோடாசம் பண்ணினோமோ, யவ பிரகிருதிகமான புரோடாசம், அதே மாதிரி விரீகியை வச்சுட்டு பண்ணாலும் புரோடாசம் தான் வரப்போறது. பிரத்யட்சமா நமக்கே தெரியும், ரெண்டும் புரோடாசம் தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி இங்க திருஷ்டமா நம்மளால சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? உதாரணத்துக்கு பாருங்க, பிரயாஜ யாகத்தினால வரக்கூடியதான அதிருஷ்டம் எது உண்டோ அதே அதிருஷ்டம் தான் தனூனபாத் கர்மாவிலிருந்து வரும், அனுயாஜத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா என்ன தெரியுமா, ரெண்டுத்துல ஏதோ ஒரு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினா போதும் ஆயிடும். நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதிருஷ்டத்துல அந்த சாமியம் இருக்கே, அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரியான அதிருஷ்டத்தை தான் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால நமக்கு என்ன தெரிகிறது, பிருஷ்டஸ்தோத்திரம், இந்த ரதந்தர சாமத்தை கொண்ட பிருஷ்டஸ்தோத்திரம் எந்த அதிருஷ்டத்தை உண்டாக்குகிறதோ அதே மாதிரியான அதிருஷ்டத்தை தான் பிருஹத் சாமத்தை கொண்ட பிருஷ்டஸ்தோத்திரமும் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டும் வெவ்வேறு அதிருஷ்டத்தை தான் உண்டாக்குகிறது. அப்போ ஏக காரிய காரித்துவம் இங்கே இல்லை. அதுதான் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி உதாரணம் விகல்பத்துக்காக காமிச்சாரே, அந்த இடத்துல எல்லாம் ஏக காரிய காரித்துவம் இருந்தது. ஒரே பிரயோஜனத்துக்காக தான் ரெண்டும் விதிக்கப்பட்டது, அதனால விகல்பகா. இங்க அந்த மாதிரி ஏக காரிய காரித்துவம் இல்லை, சொல்லவே முடியாது. இருந்தாலும் இந்த விதி வாக்கியமே இங்க ரெண்டுத்தையும் விதிக்கப்பட்டிருக்கு, விதிச்சிருக்கு இல்லையா. பிருஷ்டஸ்தோத்திரத்துக்கு முதல் சாம ரதந்தரமோ அல்லது பிருஹத்தோ, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு அப்படின்னு விதி வாக்கியமே இருக்கிறதுனால இந்த இடத்த விகல்பத்தை ஒத்துக்கிறோம். இதுதான் அந்த உதாரணம். வேற உதாரணம் காமிக்கிறதுக்கு உண்டான பிரயோஜனம். क्वचित् वचन बलात् यथा बृहत् पृष्ठं भवति इति बृहत् साम साध्यम. बृहत् साम அப்படிங்கிறது அங்கம் எதற்கு? ஸ்தோத்திரத்துக்கு. அப்ப बृहत् சாமத்துக்கு சாத்தியம் எதுன்னு கேட்டா பிருஷ்டநாமகம் ஸ்தோத்திரம் விஹிதம் ஒண்ணு. ரதந்தரம் பிருஷ்டம் பவதி இதி ரதந்தர சாம சாத்தியம் பிருஷ்டஸ்தோத்ராந்தரம் விதீயதே. அதனாலதான் இக்கிரந்தக்காரரும் இந்த இடத்துல பிருஷ்டஸ்தோத்ராந்தரம் விதீயத்தேன்னு சொன்னார். அப்படின்னா வேற ஒரு அதிருஷ்டத்தை இது உண்டாக்குகிறதுங்கிறத மனசை வச்சு. ஸ்தோத்ரஞ்ச பிரயாஜாதிவத் அபூர்வார்த்தத்வாத் அர்த்த கர்மா. இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது புரோடாச ஸ்தலத்துல சொல்ற மாதிரி திருஷ்டமான பிரயோஜனம் ஒண்ணும் இல்லைங்கிறதுனால ஏகார்த்தத்துவம், ஏக காரிய காரித்துவம் இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இது எந்த மாதிரியான கர்மா? பிரயாஜாதி போல அர்த்த கர்மா. ஸ்தோத்ரஞ்ச பிருஷ்டஸ்தோத்ரஞ்ச பிரயாஜாதிவத் அபூர்வார்த்தத்வாத் அர்த்த கர்மா. சாமது சம்ஸ்கார கர்மத்வாத் குணகர்மா. சாம அப்படிங்கிறது அங்கம், ஸ்தோத்திரத்துக்கு அங்கம். எப்படி ஸ்தோத்திரத்துக்கு அங்கம் அப்படின்னு கேட்டா அதை விலக்கி கொடுக்குற. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்தோத்திர சாதனீபூத ஸ்தோத்ரீய அக்ஷர அபிவ்யக்தி ரூப சம்ஸ்காரத்வாரா சாம்னாம் ஸ்தோத்திர சாதனத்துவ அங்கீகாரா.
சாம எப்படி இந்த ஸ்தோத்திரத்துக்கு அங்கம் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். பிரகீத மந்திர சாத்திய இந்திராதி குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா அந்த கர்மாவில சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தேவதைன்னு எடுத்துப்போம். இந்திரஹா தேவதைன்னு வச்சுப்போம். அந்த இந்திரனிடத்துல இருக்கக்கூடியதான உயர்ந்த குணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த குணங்களை சொல்லக்கூடியதான ஸ்தோத்ரியா அப்படின்னா ரிக் அப்படின்னு அர்த்தம். இந்திரனை பத்தி பிரசம்சை பண்ணக்கூடியதான ரிக்கு, அதுதான் ஸ்தோத்ரியா. அந்த ஸ்தோத்ரியா அதாவது அந்த ரிக்க வெறுமனே சொல்லாத, அதுல சாமத்தை சேர்த்து ஸ்வரத்தை சேர்த்து சொன்னால் இதற்கு ஸ்தோத்திரம்னு பெயர். அப்போ நம்ம ஸ்தோத்திரத்துல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ரிக்கு இருக்கு, வெறும் ரிக்கு இல்ல, ரிக்குல அந்த ரிக்கானது ஸ்வரத்தோடு சேர்ந்து இருக்கு, சாமத்தோடு சேர்ந்து இருக்கு. அப்படி சேர்ந்து அந்த ரிக்கு என்ன பண்றதுன்னு கேட்டால், குணிநிஷ்ட குண அபிதானம் கரோதி. குணி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ரிக்கு ஒரு பிரசம்சைய பண்றது இல்லையா, குணங்களை சொல்றது இல்லையா. யாருடைய குணங்களை சொல்றது? இந்திரன் முதலியதான தேவர்களுடைய. அப்போ அந்த குணங்களை கொண்டவர் யார்? இந்திரஹா முதலிய தேவதைகள். அதைத்தான் நம்ம குணிகின்னு சொல்றோம். குணிகில குணின்னு சொல்றோம். குணி நகாராந்த சப்தா. குணின்னு என்ன அர்த்தம்? குணங்களை கொண்டவன், இந்திராதி தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். இப்படி குணியின் இடத்தில், அதாவது இந்திராதி தேவதைகளில் இருக்கின்றதான குணங்களை சொல்லக்கூடிய ரிக், அதுவும் வெறும் ரிக் இல்ல, சாமத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ரிக். இப்பேற்பட்ட ரிக்குடன் கூடியது எதுவோ அதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம லட்சணம் சொல்லி கொடுக்கிறார். பிரகீத, பிரகீத அப்படின்னா சாமன்னு அர்த்தம். சாமத்துடன் கூடிய மந்திர சாத்திய, மந்திர பதத்துக்கு இங்க ரிக்குன்னு அர்த்தம். மந்திர சாத்திய இந்திராதி குணிநிஷ்ட, இந்திர முதலியதான குணியின் இடத்தில் இருக்கக்கூடிய குண, குணம்னா என்னது? அவரை பத்தின விசேஷணங்கள், பிரசம்சைகள், அபிதானம் சொல்வது, அதுதான் ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ ஸ்தோத்திரத்துல எந்தெந்த பதார்த்தங்கள்லாம் இருக்கு? ரிக்கு இருக்கு, சாம இருக்கு. அப்போ ரிக்கு அங்கம். எதற்கு அங்கம்? ஸ்தோத்திரத்துக்கு அங்கம். அந்த ரிக்கு போலவே சாம இருக்கே, அதுவும் அங்கம். இப்போ ரெண்டுமே அங்கம். எந்த ரெண்டு? சாம ரிக்கு ரெண்டுமே அங்கம். இதுல சாம அப்படிங்கிறது எப்படி அங்கம்? ஏன்னா ஸ்தோத்திரம்னா என்னது? குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொன்னோம் இல்லையா. குணியின் இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்றதுன்னு. அதற்கு நமக்கு ரிக்கு தேவை, நியாயம். ரிக்கு அங்கம்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. இந்த சாம இருக்கே, சாமங்கிறது என்னது? ஸ்வரஹாதனே. இது எப்படி அங்கமாகும் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரத்துக்கு நேரடியாக அங்கமா இருக்கக்கூடியதான அந்த ரிக்கு இருக்கே, அந்த ரிக்குல இருக்கக்கூடியதான எழுத்துக்களை இந்த சாமத்தை வச்சுண்டு ஸ்வரத்தை வச்சுன்னு சொல்லும் பொழுது தனித்தனியா எழுத்துக்களை காமிக்கிறோம் இல்லையா. இங்க ஏ அப்படின்னா ஆ இ அப்படின்னு நம்ம சொல்றோம், பிரிச்சு சொல்றோம். இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றோம் இல்லையா. இதுதான் சம்ஸ்காரஹா. எதற்கு சம்ஸ்காரஹா? அந்த ரிக்குக்கு சம்ஸ்காரஹா. இந்த பிரிச்சு பிரிச்சு ஸ்வரத்தை வச்சுன்னு சொல்றோமே, சாமத்தை வச்சுண்டு, இதுதான் சம்ஸ்காரஹா. அப்போ என்ன தெரிகிறது? ஸ்தோத்திரத்துக்கு நேரடியா ரிக்கு அங்கம், ரிக்குக்கு சாம அங்கம். எப்படி அப்படின்னு கேட்டா, சம்ஸ்காரம் பண்ணி, எப்படி விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல புரோக்ஷணமானது விரீஹியில சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி அந்த விரீஹிக்கு அங்கமாக ஆகிறதோ புரோக்ஷணம், அத போல இங்க நாம ரிக்குல இருக்கக்கூடியதான எழுத்துக்களை பிரிச்சு காண்பிச்சு திருஷ்ட விதையா உபகரோதி. அப்போ நேரடியா அங்கம் இல்லைன்னாலும் கூட ஸ்தோத்திரத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய ரிக்குக்கு அங்கமாக இருக்கக்கூடியது சாமன். இப்படி நம்ம பார்த்தோம்னா பரம்பரையா சாம அப்படிங்கிறது ஸ்தோத்திரத்துக்கு அங்கம்னு தெரிகிறது. இதுதான் சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திர சாதனீபூத ஸ்தோத்ரியா. அப்ப
அப்படின்னா இருக்கு. அக்ஷர அபிவியக்தி, ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியா அந்த சாமத்தை வச்சு சொல்லும்போது தெரியும். வெறும்னே இருக்க சொல்லும்போது நமக்கு தெரியாது, எல்லாம் சேர்த்து ஒரேடியா சொல்லுவோம். ஆனா சாமத்தை வச்சு சொல்லும் பொழுது ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு தானே காமிச்சு சொல்லுவோம். அதுதான் சொல்ற ஸ்தோத்ரிய, அதாவது ரிக்கத அக்ஷர அபிவியக்தி ரூப சம்ஸ்காரத்வாரா. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சாம அப்படிங்கிறது சம்ஸ்கார, சம்ஸ்காரியம் எதுன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் பிரிச்சு காமிச்சு இது சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கிறது. சம்ஸ்காரத்வாரா சாம்னாம் ஸ்தோத்திர சாதனத்துவ அங்கீகாரா பரம்பரையா ஸ்தோத்திர சாதனத்துவம் சாம்னா அஸ்தி. இப்போ மறுபடியும் அந்த ஸ்தோத்திரம்னா என்ன சொல்லி கொடுக்கிறார்? பிரகீத மந்திர சாத்தியம் இந்திராதி குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். இன்னொன்னு இதே மாதிரி இருக்கு, சஸ்திரம்னு சொல்லுவோம். அதுல என்ன கிடைக்காதுன்னு கேட்டா இந்த சாம இருக்காது, ரிக்கு இருக்கும். ரிக்குனால அதே மாதிரி குணிநிஷ்ட குணாபிதானம் தான் செய்வோம். அது ஸ்தோத்திரம் இல்ல, சஸ்திரம். அத சொல்லி கொடுக்கிறார். பிரகீத மந்திர சாத்தியம் சாம அபிவியக்த ரிகக்ஷர சாத்தியம். இது இன்னும் சஸ்திரத்தை சொல்லி கொடுக்கல, ஸ்தோத்திரத்தை தான் இன்னும் விவரிச்சிருக்க. பிரகீத மந்திர சாத்தியம் சாம அபிவியக்த ரிகக்ஷர சாத்தியம் இத்தியர்த்தா. இது வரையில் விளக்கம் தான் கொடுத்திருக்க. இதுக்கப்புறம் தான் அந்த சஸ்திரத்தினுடைய லட்சணம் சொல்லி கொடுக்கிறார். அப்ரகீத மந்திர சாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம் சஸ்திரம். இங்க நமக்கு பார்த்தாலே தெரியும், பிரகீதங்கிற இடத்துல அந்த பிரகீதம் மட்டும்தான் இங்க இல்ல, அதுக்கு பதிலா அப்ரகீதன் இருக்கு. அப்போ சாம இல்லாது வெறுமனே மந்திர சாத்திய, மந்திர பதம் இங்க ரிக் பதம், ரிக் சாத்திய, மத்த எல்லாம் அப்படியே இருக்கு. குணிநிஷ்ட குணாபிதானம் சஸ்திரம். கானக்ரியா விசேஷா சாம. சாமன்னு என்னது? கானக்ரியா விசேஷா. ஸ்தோத்திர சாதனீ பூதாக ருச்சஹ ஸ்தோத்ரியாஹ. ஸ்தோத்ரியாஹன்னு என்னது? ஸ்தோத்திர சாதனீ பூதாக ருச்சஹ ஏவ. ததேதத் த்ரிவித் பஞ்சதசத்வாதி சங்க்யா விசேஷா ஸ்தோமஹ. அடுத்து இன்னொரு ஒரு பதார்த்தத்தை சொல்லி கொடுக்கிறார், ஸ்தோமஹா அப்படின்னு. ஸ்தோமஹான்னு என்னது? சங்க்யா. இந்த ஸ்தோத்திரகத சங்க்யா, இந்த ஸ்தோத்திரத்தையே 15 தடவை சொல்லணும், 17 தடவை சொல்லணும், 9 த்ரிவித் 9 தடவை சொல்லணும், இப்படின்னு ஒரு சங்க்யா சொல்றோம் இல்லையா, அந்த சங்க்யா தான் ஸ்தோமஹ. அத சொல்லி கொடுக்கிறார். ததே தத் த்ரிவித் பஞ்சதசத்வாதி சங்க்யா விசேஷா ஸ்தோமஹ இத்யேதேஷாம் பேதஹ. இந்த ஸ்தோமஹ, ஸ்தோத்திரம், ருச்சஹா, அதுக்கப்புறம் சாம, இவைகளுடைய இந்த பரிச்சயத்தை நல்லா கொடுத்திருக்கார். ததாச்ச இப்ப நம்ம எடுத்துட்ட விஷயம் என்னது? பிருஹத் ரதந்தர பிருஷ்டயோஹோ பின்ன அபூர்வார்த்தத்வேனா. இதுதான் நமக்கு தேவை. முன்னாடி ஒரு உதாரணம் காமிச்சோம், எவைர் ஏஜேதா விரீஹித ஏஜேதா அப்படின்னு. அங்க ரெண்டும் ஒரே ஒரு பொருளுக்காக விதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சது. இங்க அப்படி இல்லை, பின்ன அபூர்வார்த்தத்துவம், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா தெரிகிறது. அதாவது பிருஹத் சாமத்தை கொண்ட பிருஷ்டத்தினால ஏற்படுகின்றதான அபூர்வம் வேறு, ரதந்தர சாமத்தை கொண்ட பிருஷ்டத்தினால ஏற்படக்கூடியதான அபூர்வம் வேறு. இப்படி பின்ன அபூர்வார்த்தத்வேன ஏகார்த்தத்துவ அபாவே அபி. முன்னாடி உதாரணத்தை ஏகார்த்தத்துவம் இருந்தது, விகல்பத்தை காமிச்சோம். இங்க ஏகார்த்தத்துவம் இல்லாத போதிலும் கூட நேரடியா வாக்கியமே எப்படி இருக்கு? பிருஹத்வா பிருஷ்டம் காரியம் ரதந்தரம் வா பிருஷ்டம் காரியம் இது வசன பலாதேவ விகல்பா அப்படின்னு தெரிகிறது. இன்னும் ஒரே ஒரு விகல்பத்தோட இந்த விகல்ப விசாரத்தை முடிக்கிறார். குவச்சித் வியவஸ்தித விகல்பா. இது மூணாவது வகையான விகல்பா. முதல் விகல்பத்தை எப்படி சொன்னார்? ஏகார்த்தத்வாத் விகல்பகான்னு சொன்னார். ரெண்டாவது இடத்துல வச்சன பலாத் விகல்பகான்னு சொன்னார். இப்போ மூணாவது வியவஸ்தித விகல்பா. அப்படின்னா என்னது? 5 பிரயாஜங்கள் இருக்கு. சமிதோ யஜதி, தனூன பாதை யஜதி, இடோ யஜதி, பரிஹிர் யஜதி, ஸ்வாஹாகாரை யஜதின்னு 5 வாக்கியங்களால சொல்லப்பட்ட பிரயாஜங்கள். இதுல த்விதீய பிரயாஜத்துல தனூன பாத் அப்படிங்கிற மந்திரத்தை வச்சுண்டு சொல்றது உண்டு.
அதே மாதிரி நாராசம்சகா அப்படின்னு ஒரு பிரயாஜா, ஒரு மந்திரங்கள் அதை கொண்ட பிரயாஜா. இப்படி 2 பிரயாஜங்கள் 2வதுல பண்றதுக்கு உண்டான ஒரு அவகாசம் இருக்கு. ஆனால் ஒரு வாக்கியம் என்ன பண்ணி கொடுக்கிறது, இப்படி 2த்துல எதை வேணா பண்ணலாம்னு இருக்கும் பொழுது ராஜன்ய வாசிஷ்டாதீனாம் த்விதீயா பிரயாஜா தனூனபாத் அந்நேஷாம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டா, இந்த வசிஷ்ட கோத்திரத்துல சேர்ந்தவர்கள், அதே மாதிரி கண்வ கோத்திரத்துல சேர்ந்தவர்கள் ராஜன்ய க்ஷத்ரியர்கள் இருந்தால் அவர்களுக்கு 2வது பிரயாஜா 2த்துல ஏதோ, அதாவது 2வது பிரயாஜா 2த்துல எதை வேணா பண்ணலாம்னு இருந்தது இல்லையா, நாராசம்சா ஒண்ணு, தனூனபாதன் ஒண்ணு. இப்படி 2த்துல எதை வேணா எடுத்துக்க கூடியதான ஆப்ஷன் கிடையாது. அதற்கு பதிலாக அவர்கள் கண்டிப்பாக நாராசம்சகா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு வியவஸ்தா பண்றோம் இல்லையா, இதுதான் வியவஸ்தித விகல்பா. இப்படி 2த்துல எதை வேணா எடுத்துக்கலாம்னு இருக்கும் பொழுது இதைதான் எடுத்துக்கணும்னு நாம என்ன பண்றோம், அந்த விகல்பத்தையே வியவஸ்தித விகல்பமா பண்றோம். இதை தவிர்த்து மற்றவர்களுக்கு விகல்பா உண்டு, தனூனபாத் அந்நேஷாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். क्वचित् व्यवस्थित विकल्पः द्वितीय प्रयाजादि कर्मणि नाराशंस தனூனபாத் மந்திரயோகோ. இந்த 2 மந்திரங்கள் இருக்கு இல்லையா 2வது பிரயோகத்துல, அதாவது 2வது பிரயாஜ கர்மாவுல தனூனபாத் மந்திரத்தையும் சொல்லலாம், நாராசம்ச மந்திரத்தையும் சொல்லலாம். இப்படின்னு இருக்கும் பொழுது இந்த மந்திரம் 2மே ஒரே கர்மாவுக்காக தான், ஏகார்த்தத்துவம் இருக்கு. அப்ப விகல்பா வந்துடுறது. நாராசம்ச தனூனபான் மந்திரயோகோ ஏகார்த்தத்வாத் விகல்பா. ஆனா அந்த விகல்பத்தை வியவஸ்தா பண்றா. தட்ட ராஜன்ய வாசிஷ்டாதீனாம் த்விதீய பிரயாஜா தனூனபாத் அந்நேஷாம் இது வாக்கியாத் வியவஸ்திதா இது வியவஸ்தித விகல்பா. இப்படி 2வது பிரயாஜ யாகத்துல க்ஷத்ரியனாக இருந்தால், அதுவும் வாசிஷ்ட கண்வகோத்திரமாக சேர்ந்தவனாக இருந்தால் அவளுக்கு நாராசம்ச மந்திரங்கள் தான் உண்டு, தனூனபாத் மந்திரங்கள் கிடையாது, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு வியவஸ்தா பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு என்ன தெரிகிறது, இந்த இடத்துல வியவஸ்தித விகல்பம் தெரிகிறது அப்படின்னு. இதோட 3 விதமான விகல்பங்களையும் நிரூபிச்சு இந்த விகல்ப விசாரத்தை முடிக்கிறார். மேற்கொண்டு இருக்கக்கூடியது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.